அன்றைக்கி ரஜினிகாந்த் கையை தூக்குனாருன்னா அன்றைக்கி ரஜினிகாந்த் தான் அன்றைக்கி தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிருப்பார். அந்த மாதிரியான முக்கியமான நேரம். ஆனால் ரஜினி என்ன பண்ணாருன்னா இன்னமும் ஒரு இளம் நடிகர்களோட போட்டி போடக்கூடிய பிஸ்னஸ் ஓப்பனிங்கு, அந்த மாசு, அந்த க்ரௌடு எல்லாம் இந்தியாவிலேயே ரஜினிகாந்த் மட்டும்தான் இருக்குது. நம்பர் 1 பிஸ்னஸ் இன்றைக்கி அவர் தான் வச்சுருக்காரு. நம்பர் 1 இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. வேட்டையன் நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக போல், கூலி பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆச்சு. ஒரு சில இடங்களில் போகல, ஒரு சில இடங்கள் நல்லா போச்சு. ஆனால் அண்ணாத்தை அது அந்த ஒரே ஒரு கிசின்ஸ் தான். ரஜினி அந்த நடிகையோடு திருமணம் பண்ண போகிறாரு, அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்ற ஒரு செய்தி அந்த காலத்தில் வந்துச்சு. அப்புறம் இல்லை அது இல்லைன்னு சொன்னாங்க. இளையராஜா இருக்கிறாரு, இளையராஜா பற்றி எந்த விஷயம் சொல்கிறாங்களா? அவர் போடுற காதல் பாட கேட்டு தான் பல பேர் காதலிக்கிறாங்க. இப்போ அதுக்காக அவர் காதல் வேணும்னு சொல்லுவாங்களா? ரஜினி தனுஷ்குள்ள பிரச்சனையே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனால தான் இவ்வளோ தூரம் ரஜினி எவ்வளோ அதை சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணார். ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கு யாரோட பிறந்த நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவரை பற்றி பல சீக்ரெட்ஸ் தான் இந்த நேர்காணலில் பேச போகிறோம். அதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரஜினி எப்படி இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க, ஜேர்னி எல்லாமே தெரியும். ஸோ இந்த வருஷம் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய சினிமாவில் 50 வருஷமாக ஒருத்தர் ஹீரோவாக இருக்கிறதுங்கிறது இவர் மட்டும்தான். ஆனால் ஹீரோவாக ஒன்றும் இருக்கிறாருன்னா கமல், ரஜினி 2 பேர் தான். அதை இவரை முன்னிலையே சொல்லலாம். ஏன்னா இவர் காலகட்டத்தில் வந்த பல நடிகர்கள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் கிடையாது. அமிதாப் பச்சன் இவருடைய காலகட்டங்களில் வந்தவர். ஆனால் அவர் வேறு வேறு கேட்டகரியில் போயிட்டார். இன்னமும் ஒரு இளம் நடிகர்களோட போட்டி போடக்கூடிய பிஸ்னஸ் ஓப்பனிங்கு, அந்த மாசு, அந்த க்ரௌடு எல்லாம் இந்தியாவிலேயே ரஜினிகாந்த் மட்டும்தான் இருக்குது. நம்பர் 1 பிஸ்னஸ் இன்றைக்கி அவர் தான் வச்சுருக்காரு. நம்பர் 1 இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் உச்சத்தில் அவர் தான் இருக்கிறார். அப்படிங்கும் போது ஒரு 50 வருஷமாக ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர் ஒரு குடும்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா பாட்டி ஃபேனாக இருக்கிறாங்க, அம்மா ஃபேனாக இருக்காங்க, குழந்தையும் ஃபேனாக இருக்குது ரஜினிக்கு. ஒரு 3-4 ஜெனரேஷன் அவர் எப்படி தன்னுடைய கட்டுப்பாடில் வச்சுருக்காருங்கிறதே ஒரு மேஜிக் தான். அதுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாரு, அப்டேட் பண்ணிக்கிறார். அடுத்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை பண்ணிக்கிறாரு. அதனால தான் புது புது டேலண்ட்டோடு ஒர்க் பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளையராஜா கூட இருந்தார், அப்புறம் தேவா கூட வந்தார், ரஹ்மான் வந்தார், இன்றைக்கி அனிருத் வரைக்கும் வந்துட்டார். யங் ஹீரோஸ். அடுத்த படம் ஒரு படம் ஒரு 30 வயசு ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படம் பண்ண டேரக்டரோட பண்ண போகிறார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை பற்றி அப்டேட் வரப்போகுது. ஜெயிலர் 2 படத்தினுடைய அந்த ட்ரெய்லரும் ஒன்று வரப்போகுது. இதெல்லாமே இன்றைக்கி அநேகமாக ரிலீஸ் ஆயிரும். இன்றைக்கி காலைல ஒன்று, ஈவினிங் ஒன்று. இந்த பர்த்டே அவருக்கு ரஜினி ரசிகருக்கு டபுள் ட்ரீட் பர்த்டேவாக இருக்கும். 2 இதுவுமே வரப்போகுது. அப்போ இது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவில் இது ஒரு சாதனை. அதுவே பெரிய சாதனை. அவர் 50 வருஷமாக ஒரு ஹீரோவாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. உச்ச நட்சத்திர ஹீரோவாக இருக்கிறாரு. நம்பர் 1 பிஸ்னஸில் இருக்காருங்கிறது ஒரு பெரிய ஒரு மேஜிக் தான், காட் கிஃப்ட் தான் அது. ஓகே, ரீசெண்டாக அவரோட படங்கள் அண்ணாத்தை, கூலி எல்லாருமே கழுவி ஊற்றுனாங்க. அப்படி இருந்துமே நம்பர் 1 பிஸ்னஸ்ன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அண்ணாத்தை படம் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அது சன் பிக்சர்ஸ் பண்ணாலும் கூட படம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் ஃபுல் பண்ணுறாங்கல்ல, கூலிலாம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் கிட்ட நெருக்கி பிஸ்னஸ் பண்ணிச்சு. எந்த படம் பண்ணிச்சு? ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டாக்கு, அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, இப்போயுமே இவர் அடுத்த படம் பண்ணுறாங்கன்னா குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகும். இப்போ ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓடாத தாண்டிலும் பிஸ்னஸ் அப்படியே இருக்குல்ல, அந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்களே. வேட்டையன் நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக போல், கூலி பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆச்சு. ஒரு சில இடங்களில் போகல, ஒரு சில இடங்கள் நல்லா போச்சு. ஆனால் அண்ணாத்தை அது யாருக்கு சொல்ல வேண்டாம், ரொம்ப நாள் ப்ராசஸில் போனதுனால அந்த படம் பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கும் அவருடைய பிஸ்னஸ் இருக்குது. இன்றைக்கி 500 கோடி ரூபாய்க்கு கடைசியாக நடித்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு. வேர்ல்டு வைடு எல்லா லாங்குவேஜ்லேயும், எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு, ஓடிடி எல்லாத்துலேயும் விற்றுருக்காங்க. 500 கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது படம் முன்னப்பின இருந்தாலும் கூட இவருக்கான மார்க்கெட் அப்படி இருக்குது. அதுவே பெரிய விஷயமே. ஓகே, ஸோ ரஜினி அவர்களுடைய சொத்து மதிப்பு அண்ட் நெட்வொர்த் அதை பற்றி பேசலாம். அவர் ஆடிட்டர் தான் கேட்கணும். பண்ணியிருக்கலாம், நிறையா வச்சுருக்கலாம். கிட்டத்தட்ட 50 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சென்னைக்கு வந்த காலகட்டங்கள்லாம் ஒரு ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கியிருந்தாலே இன்றைக்கி பல கோடி கணக்கில் போகும். அப்படிங்கும்போது பெரிய அளவில் ஒரு அசெட் இருக்கும், நிறையா பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் ரஜினி நடித்த காலகட்டத்தில் அவரோட எந்த ஹீரோயினோடையும் கிசு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்தது இல்லைல்ல? கண்டிப்பாக வந்ததில்லை. அவர் எப்போயுமே ஷூட்டிங் முடித்தா அவர் நேராக ரூமுக்கு போயிடுவார் வழியே. மற்றபடி அந்த ஆர்டிஎம்ஏ அந்த மாதிரியான இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 50 வருஷத்தில் அவர் வரல. முன்னாடி அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு நடிகையோடு அவர் திருமணம் பண்ண போகிறாருங்கிற ஒரு செய்தி வந்துச்சு.
ஒரு நடிகையோடு அவங்களும் இப்போ இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அப்புறம் இல்லைன்னா அவங்க அந்த அந்த ஒரே ஒரு கிசு தான். ரஜினி வந்து அந்த நடிகையோடு திருமணம் பண்ண போகிறாரு, அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்ற ஒரு செய்தி அந்த காலத்தில் வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இல்லை அது இல்லைன்னு இது பண்ண பிறகு இப்போ இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அந்த அந்த ஒரு கிசு தான். மற்றபடி பெருசாக ஒன்றும் சினிமாவில் அவரை பற்றின காசிப்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு படம் பண்ணாலே லவ் ரூமர் அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அவர் காலகட்டத்தில் வந்த கமலுமே காதல் நாயகனாக இருந்தவர் தான். ஸோ ரஜினி ஸ்டைலுக்கு பேர் போனவர் எப்படி ஒரு கிசு கிசு கூட இல்லாமல் க்ளீன் ஸ்லேட்டில் இருக்கார்? அது அவருடைய டிசிப்ளின் தான். அவரை தன்னை அவர் ப்ரொடக்ஷனில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு. இப்போ இளையராஜா இருக்கிறாரு, இளையராஜா பற்றி எந்த விஷயம் சொல்கிறாங்களா? அவர் போடுற காதல் பாட்டை கேட்டு தான் பல பேர் காதலிக்கிறான். இப்போ அதுக்காக வந்து அவர் காதல் மன்னன்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொருத்தவங்களுடைய ஹேபிட்ஸ். இவரை பற்றின நிறையா வேறு வேறு இது இருந்தது. நிறையா வந்து தப்பான இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறையா அவரை பற்றின அந்த மாதிரியாக தான் வந்துச்சு. இந்த மாதிரியான கிசு இல்லை. ஷூட்டிங்க்கு வந்து ஃபன்னியாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், கலகலப்பாக இருப்பாருன்ற அந்த மாதிரியான பார்ட்டி பண்ணுவாருன்ற மாதிரியான விஷயம் தான் இருந்தது ஒழிய இந்த மாதிரியான கிசு அவருக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே. அண்டு இளையராஜா பற்றி நீங்கள் எடுத்ததுனால அவரோட பாராட்டு விழாவில் வந்து குடிச்சிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னு ரஜினிகாந்த் சொன்னது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ இளையராஜா, ரஜினிகாந்த் அந்த கேங் பற்றி சொல்லுங்கள். யார் யார்? இளையராஜா, ரஜினிகாந்த், எஸ்பிபி, பாரதி ராஜா இவங்க எல்லாமே சமகாலத்தில் வந்தவங்க. எல்லாருமே எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வந்து உச்சத்துக்கு போனவங்க. அதில் கமல் இல்லையா அந்த கேங்கில்? இல்லை, அந்த அவர் கமல் இல்லை. கமல் இவங்களுக்குலாம் முன்னாடியே சின்ன வயசுலேயே வந்துட்டாரே. ஓகே. கமல் பார்க்காத வேலையே கிடையாது சினிமாவில். இவங்க எல்லாமே வந்து ஒருத்தர் கர்நாடகாவில் வந்து ஒரு கண்டக்டராக இருந்து கஷ்டப்பட்டு முன்னாடி நடிக்க வந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் பாரதி ராஜாங்கிறவர் ஒரு கிராமத்தில் இருந்து அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு பெரிய உச்சகட்ட டைரக்டராக இருக்கார். இந்த பக்கம் வைரமுத்துங்கிற அவர் வந்து கவிதை எழுதி அவர் எல்லாமே எந்த பின்புலமும் இல்லாமல் வேறு ஊர்களில் இருந்து வந்து தன்னுடைய திறமையால் மட்டும் உயர்ந்தவங்க. எஸ்பிபி பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர். இவங்க எல்லாமே ஒரு கேங்காக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லாமே அந்த வயசுக்குள்ள காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டங்களில் இளையராஜாவும் அப்படி இருந்தார். அந்த அன்றைக்கி அவரே சொன்னார், அந்த காலகட்டங்களில் வந்து ஆட்டம் பாட்டம் ஜாலி பார்ட்டின்லாம் இருந்திருக்காங்க. இளையராஜா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமாக வந்து அவருடைய சாப்பாட்டிலே வந்து நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டார். பெருசாக உப்பு இருக்காது, காரம் இருக்காது, எல்லாமே இருக்கும். ஏன்னா ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த மேனேஜர் எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர். அவர் சொல்லுவார், அவர் சாமி சாப்பாடெலாம் நம்ம சாப்பிடவே முடியாது, கூட உட்காந்து ஒரு நாளைக்கு சாப்பிட சொல்லுவார். அது நம்மளால் ஒரு நாள் கூட சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு தன்னை வந்து இது பண்ணிக்கிட்டார், சேஃப்டி பண்ணிக்கிட்டார். அதாவது அடுத்து எந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் அந்த ஏஜ் புதுசாக வந்திருக்கிறாங்க, பேர் பணம் புகழ் எல்லாம் அப்படி வர நேரம். அப்போ அந்த கேங்காக இருக்கிறப்ப சில நேரங்களில் இருந்தாங்க. பட் அது காலங்கள் மாற அவங்க அப்படியேவும் மோல்ட் ஆகிட்டாங்க. ஓகே. அண்ட் வந்து ரஜினி தனுஷ் ரைவல்ரி தான் மிக பெருசாக வந்து பார்க்கப்படுது. இன்றைக்குமே தனுஷ் மேலே இருக்கிற விமர்சனம், இவர் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அவர் வந்து தன்னோட பொண்ணை வந்து கேட்கும்போது ரஜினிகாந்துக்கு பிடிக்கல, பயங்கரமாக அவர் வந்து எதிர்த்தாரு, அந்த மாதிரிலாம் ஒரு விமர்சனம் இருக்கே. இதை பற்றி இல்லை, அது எல்லாருக்கும் உள்ள ஒரு தான். ஏன்னா தன்னுடைய ஒரு பொண்ணை வந்து நம்மளை விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்க ஆள் கொடுக்கணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. அப்போ தனுஷ் வந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டுருக்காரு. அப்படிங்கும் போது யோசித்தாங்க. பட் ஐஸ்வர்யா அவங்க வந்து பிடிவாதமாக இருந்தாங்க. அப்புறம் ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாலாம் வந்து அவர் போராட்டம்லாம் ரஜினிலாம் பண்ணலை. ஓகே, நல்லா வளர்ந்து வர பையனாக இருக்கார், நல்ல பையனாக இருக்கிறாரு, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, போச்சு. இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது, ரஜினி தனுஷ்குள்ளே பிரச்சனையே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைனால தான் இவ்வளோ தூரம் வந்துச்சு. அவர் ரஜினி எவ்வளவோ வந்து அதை வந்து சேர்த்து வைக்கிறத தான் ட்ரை பண்ணார். பட் முடியல, அவங்க லீகலாக வாங்கிட்டாங்க. இப்போது ரஜினி வந்து இன்னொரு திருமணம் நடத்தி வைக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது ரூமராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பசங்க பெரிய பசங்களாகிட்டாங்க, அவங்களுடைய லைஃப்லாம் இருக்குது. அதனால் இமீடியட்டாக அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அதனால் அது ஒரு ரூமர் தான். ஓகே சார். ஸோ ரஜினி அவர்களுடைய சீக்ரெட்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? சீக்ரெட்ஸ்னால் அவர் வந்து ரொம்ப தனிமை விரும்பி ஷூட்டிங் முடிச்சிட்டோன்னா நேராக ரூமுக்கு போயிடுவார். போயிட்டு ரூமை போட்டு லாக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு லைட்டில் ஆஃப் கேண்டில் பொருத்தி வச்சுட்டு தனியாக உட்காந்துருப்பாரான். அவர் ரொம்ப விரும்பி அந்த மாதிரி இருப்பார் அந்த நைட் நேரத்தில். அப்புறம் ரெண்டாவது இந்த சோலா ஹோட்டல் இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில். அந்த சோலா ஹோட்டலுக்கு வந்து என்ன பண்ணுவாராம், நடந்தே வருவார். கேப் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு நடந்தே வந்து அவருக்குன்னு ஒரு கேபின் இருக்குமா மாடியில் சோலா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில். அதில் அவங்க முக்கியமான ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு நடந்தே போகிறோம். ரொம்ப நாளாக வந்து ரொட்டைனாக வச்சுருந்தாரான். அப்புறம்
அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படி வராரு போகிறாருங்கிறது தெரிய ஆரம்பிச்ச பிறகு அதை அவாய்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி தனிமையை விரும்பக்கூடியவர். இப்போ எப்பவுமே தனியாக இருக்கக்கூடிய ஆள், தனிமையை விரும்பக்கூடியவர். ரஜினி மேலே கான்ட்ரவர்சி அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னா, தன்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் இவர் காலில் விழுந்துடுறாரு சாமியார்கள் அப்படின்னு, இவர் என்ன போதிக்க ட்ரை பண்றாருன்னு ஒரு மிகப்பெரிய விமர்சன டாக்ஸ் இருந்தது. இதை பத்தி உங்களோட பார்வை? அது அவருடைய பெர்சனல். அது நம்ம யாரை கும்பிடணும், யாரை வந்து வணங்கணும், யாரை நம்ம வந்து குருவாக நினைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய பெர்சனல் இல்லை. அவருக்கு யாரையோ பார்த்தோடனே அவங்க காலில் விழுறணும், அவருக்கு எல்லார் காலையும் விழுறதுக்கு யாருக்கும் தோணுமா? அவங்கள பார்க்குறோடனே அவருக்கு தோணியிருக்கு இவர்கிட்ட ஏதோ இருக்குது, இவர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன் இவர் அப்படிங்கிறது அவருக்கு தோணியிருக்கு. அது அவருடைய பெர்சனல். ஒரு மனிதனுடைய அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதுதான் ஃபாசிசம். நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நான் போகிற ட்ரெஸ் தான் நீ போடணும், நான் கும்பிட்ற மாதிரி தான் நீ கும்பிடணும், நீ அவர் காலில் விழுகிறேன்னு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவே ஃபாசிசம் தான். அதை தான் சொல்கிறோம். அது வந்து கூடாது. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் பண்ணுறாரு. இமயமலைக்கு போகிறாரு, ராவேந்திர சாமியை கும்பிட்றாரு, அப்புறம் அவர் நினச்ச சாமிகளை கும்பிட்றாரு, நினச்ச இடத்துக்கு போகிறாரு வர்றாரு. அது அவருடைய பெர்சனல். அதனால் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையே. ரஜினியோட அரசியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக 96 அது வந்து தமிழ்நாட்டினோட அரசியலை மொத்தமாக மாற்றி புரட்டி போட்ட அரசியல். வந்து இந்த பக்கம் அப்போ தான் ஜெயலலிதா ஆட்சி மேல் மிகப்பெரிய அதிருப்தி, மக்கள்லாம் அப்படியே கொதிச்சு போயிருக்கிறாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து மூப்பனார் வந்து விலகிட்டார். விலகின பிறகு மூப்பனார், அப்புறம் கலைஞருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் 3 பேரும் முப்பைஸ் கடலில் மீட்டிங் நடக்குது. இனியை வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க வீட்டில் போய். வீட்டு அன்றைக்கி தான் அப்போ தான் சேட்டலைட் சேனல்ஸ் வந்துட்டு இருக்கு டைமும் 2-3 சேட்டலைட் சேனல் இருக்குது. ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்குறாங்க என்ன பண்ண போகிற ரஜினி. அன்றைக்கி ரஜினிகாந்த் கையை தூக்குனாருன்னா அன்றைக்கி ரஜினிகாந்த் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிருப்பார். அந்த மாதிரியான முக்கியமான நேரம். ஆனால் ரஜினி என்ன பண்ணாருன்னா, வந்து எனக்கு நேரடி அரசியலுக்கு வர விருப்பம் கிடையாது, ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டைலாக் பேசுகிறார். அந்த டைலாக் தான் ஆட்சி மாற்றத்துக்கே பெரிய ஒரு காரணமாக போச்சு. அப்போ 96 எலெக்ஷன் வந்து ரஜினிகாந்தனுடைய அந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் வந்து மிகப்பெரிய வேலை பார்த்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சிலாம் அதுக்கு பிறகு போயிடுச்சு. அதுக்கு பிறகு 2 பேருமே ஒரே நிகழ்ச்சிகள்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த 96 காலகட்டங்களில் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருந்துச்சு அது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் அரசியலுக்குமே வந்தார். இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர் ஏன் நிலைச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதோ அரசியல் பணியிலையோ அவரால் தொடர முடியல? அவருக்கு ரியாலிட்டி தெரியும். அன்றைக்கி அவர் கட்சி கலைச்ச அன்னைக்கு அவர் பேசின ஒரு முக்கியமான ஸ்பீச் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்கம் அதிமுக 50 வருஷமாக இருக்குது, ஆளும் கட்சியாக இருக்குது, ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக, அப்போ திமுக ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சியாக இருக்காங்க. அவங்க 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவாங்க. எல்லா கட்டமைப்பு வச்சுருக்குறாங்க. 2 கட்சியுமே ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் இருக்குது. நான் புதுசாக வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு உருவாக்கி அதுக்கு பிறகு வர்றதுங்கிறது எல்லாம் வந்து டூ மச் லேட் ஆயிரும், அதனால் நான் வரல, அதெல்லாம் உடம்பும் எனக்கு முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவர் கட்சியை கலைச்சார். யதார்த்தமும் அதான். இப்போ கமல் வரலையா, விஜய் வரலையா? இல்லை வந்து சைன் ஆகலை. இல்லை, கமல் வந்து என்ன சைன் ஆனார், முதலமைச்சர் ஆகிட்டாரா? அதான் ரஜினிகாந்த் வந்தால் எம்பி இல்லை, எம்பியாக இருக்கிறாரு. அவருடைய கட்சி வந்து அடுத்த கட்டமாக போகல. இப்போ அவருடைய ஒரு உச்ச நட்சத்திரடியாக இருந்தால் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, எம்பி ஆகணும்னு ஆசைப்படுவாங்களா? ரஜினிகாந்த் தெரியும் நம்ம வந்தால் 10-11 நாள் கட்சியாக இருப்போம், ஆட்சி அதிகாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணும். விஜய் சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜய் உடனேலாம் ஆக முடியாது. யதார்த்தமாக தான். ஏன்னா வந்து அண்ணன் எம்ஜிஆர்னா கூட எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் திமுகவில் இருக்கிறாரு, கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் கட்சியை நடத்துகிறாரு, அதுக்கு பிறகு தான் முதலமைச்சர் ஆனார். அப்போ ஒரு லாங் ட்ராவல் பண்ணணும், கட்டமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணணும், நிர்வாகிகளை போடணும், பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும், போராட்டம் மாறுபடணும், எல்லாத்துக்கும் போகணும். அப்புறம் அதான் வர முடியும். அப்புறம் ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அவர் வர்றப்பே கிட்டத்தட்ட 60+ வர்றாரு. அப்போ இன்னும் 10 வருஷம் நம்ம 5 வருஷம் கட்சியை ஸ்டடி பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம வர்றது ரொம்ப லேட் ஆயிரும். நம்ம வரதா இருந்தால் 96 வந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால தான் அவர் முடிவெடுத்தார். அது சரியான முடிவு தான். ஆனால் பின்னாடி வந்து யாரோ ரஜினியை மிரட்டியிருக்காங்க, வரவே கூடாது, நீ வந்தால் மக்கள் உனக்கு தான் ஓட் போடுவாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. இது எந்த அளவுக்கு? இல்லை, அதெல்லாம் ரூமர். அவர் எப்படி யாரும் மிரட்ட போகிறாங்க? மிரட்டினா தான் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். மிரட்டி இருந்தால் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அவரே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இது வந்து ஒன்றும் வந்து மன்றமாக இருக்குது, அரசியல் கட்சியாக மாற்றணுங்கிறதுக்கு லாங் ப்ராசஸ், பெரிய நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால தான் அவர் ட்ரா பண்ணார். ஓகே. ஸோ ரஜினியோட ஹெல்த் அண்ட் அப்டேட்? ஹெல்த் இப்போ நல்லா இருக்கிறாரு. அடுத்த படம் கமிட் ஆகிட்டார். அடுத்து அவருடைய பயோபிக் ஒன்று எழுத போகிறாரு, ஒரு புக்காக எழுத போகிறாரு.
அது மாதிரி ஆக்டிவாக இருக்கிறாரு, படம் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா இருக்காரு. ஓகே. ஸோ அடுத்த அறிவிப்பு வந்து பார்க்கிங் டைரக்டர் அண்ட் வந்து ஜெயிலர் 2 உடைய ஒரு டீசர் ஒன்று வருது. ஓகே. பார்க்கிங் டைரக்டருடைய டேரக்டர் அந்த படத்தினுடைய அப்டேட். அடுத்ததா ரஜினி கமல் இணையும் அந்த படம். அந்த படம் இப்போதைக்கு அது போஸ்ட்பான் தான். ஏன்னா இந்த படத்தில் அவர் கேமியா பண்ண போகிறார். கமல் கேமியா பண்ண போகிறார். ஆல்ரெடி சுந்தர்சி பண்ணுறதுலே கேமியா பண்ணுறதா இருந்துச்சு. பட் அது ட்ராப் ஆயிடுச்சு. இந்த படத்தில் கண்டிப்பாக பண்ணுவார். ஃப்யூச்சரில் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை. ஆனால் அதுக்கான டேரக்டர் நெல்சன் இல்லை இப்போ வரைக்கும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே. இப்போ முழுக்க அவங்க இந்த ப்ராஜெக்டில் தான் இருக்கிறாங்க. இதில் கண்டிப்பாக கமல் ஒரு கேமியா பண்ணுவார். ஓகே சார். ஸோ ரஜினி அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பல விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சாட்சிகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.